தமிழ்நாட்டோட இளம் தொழிலதிபரும் கொடை வள்ளலும் ஜீரோலேருந்து அதாவது ஸ்கிராட்ச்லேருந்து தொடங்கி இன்னைக்கு தமிழ்நாட்டோட மிகப்பெரிய ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி அதாவது ரெட்ஜெண்ட் என்னும் மிகப்பெரிய ஒரு கம்பெனியோட சிஇஓ ஆன ஒரு சிறுவனோட புரட்சிகரமான கதையை தான் பார்க்க போறோம். 2005 வருஷத்துல சென்னை என்னும் ஒரு குக் கிராமத்துல தமிழ்நாட்டோட எளிமையான முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களுடைய அன்பான மகன் ஸ்டாலின் அவர்களுடைய பணிவான மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் பண்பான தாயார் கிருத்திகா உதயநிதி அவர்களுக்கும் பிறந்த மகன் தான் நம் கழக உடன்பிறப்புகளின் ஒரே தூணான நம்பிக்கையுமானவர் தான் புரட்சி தலைவர் இன்பநிதி அவர்கள். தன் சிறு வயது முதலேயே கஷ்டப்பட்டு துயரப்பட்டு வெளிநாடுகளுக்கு சென்று பந்து விளையாடுறதுக்கான பயிற்சியிலையும் ஈடுபட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களின் அருளாலும் கடவுளின் அருளாலும் தன்னால் முடிந்த ஒரு சிறிய டிஃபெண்டர் காரை வெறும் 4 கோடி ரூபாய்க்கு வாங்குற அளவு வளர்ந்திருக்காரு. எங்க சிஇஓ இன்பநிதி அவரோட வளர்ச்சி அது மட்டும் கிடையாது. இன்னைக்கு தனுஷ், அருண் விஜய், நித்யா மேனன், சமுத்திரகனி, பார்த்திபன்ல தொடங்கி ராஜ்கிரண், ஷாலினின்னு தமிழ்நாட்டோட முன்னணி நட்சத்திரங்கள் வச்சு அவரோட ஃப்ரெண்ட் ஆகாஷ் பாஸ்கரனோட டான் பிக்சர்ஸ் மூலமா எடுக்கப்பட்ட இட்லி கடை அழைக்கப்பட்ட படத்தை தமிழகம் முழுவதுமா இருக்கிற தியேட்டர்கள்ல டிஸ்ட்ரிபியூட் பண்ற அளவுக்கு வளர்ந்திருக்காருன்னா எவ்வளவு பெரிய கடின உழைப்பு இல்ல இந்த சின்ன வயசுல. இந்த சிறுவனோட புரட்சிகரமான கதையை கேட்கும்போது எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. காரணம் வெறும் 20 வயது தான் ஆச்சு. நீங்க தான் சொல்லணும் இது எப்படி சாத்தியம்னு. நம்மளோட சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர் அதாவது சிஇஓ இன்பநிதி அவர்கள் தொழில தன்னோட உச்சத்தை தொட்ட ஒரே காரணத்தினால மக்களுக்கு பணி செஞ்சே ஆகணும் உள்ள கட்டாயத்துல மக்கள் பணியை தொடர்றதுக்காக அரசியல்ல தன்னோட காலை பதிக்க இருக்கிறாரு. நம் மதிப்பிற்கும் பாசத்திற்கும் உரிய ஒரே ஐயா திரு ஸ்டாலின் அவர்கள மாதிரியும் உதயநிதி அவர்கள மாதிரியும் மாணவர் அணி செயலாளர், இளைஞர் அணி செயலாளர், எம்எல்ஏ, மந்திரின்னு படிப்படியா மக்கள் உங்க ஆதரவோடு எப்படி இந்த குடும்பத்தை வளர்த்து செழித்து கொண்டு வந்தீங்களோ அதே மாதிரி எங்க சிஇஓ இன்பநிதி அவர்களையும் தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்காக தமிழக மக்கள் கடின உழைப்போடு இரவு பகலா அயராது உழைக்கணும்னு எங்க கழக உடன்பரப்புகள் சார்பா கேட்டுக்கொள்கிறேன். காரணம் அவர் முதலமைச்சரா நாங்க பார்த்துட்டு தான் சாகுவோம்னு கழக உடன்பரப்புகள் பலர் இங்க உசுர புடிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. உடன்பரப்புகள் குறிப்பா தமிழக மக்களின் ஆசை நிறைவேற அயராத பாடுபடுவோம். நம்ம புள்ள ரேபிடோ ஓட்டினாலும் பரவாயில்ல, அந்த தலைவர் புள்ள 4 கோடி ரூபாய் கார்ல முதலமைச்சரா ரோந்து வரணும் இல்ல. தயவு செஞ்சு முடிஞ்சோளும் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. கழக உடன்பரப்புகள் மற்றும் தலைவரோட பல சாதனைகளை தெரிஞ்சுக்கவும் ஃபாலோ பண்ணுங்க. இன்னும் ரொம்ப முக்கியமா இன்னொரு அப்டேட் உங்களுக்கு இருக்கு. ஐயோட சாதனையை இன்னும் விரிவா பேச நம்ம குட்டி ஜெனரேஷனுக்கு ஏத்தவாறு ஒரு சின்னதா ஒரு சேனல் அதாவது ஜென்சி பொலிட்டிக்கல் பாட்காஸ்ட்னு ஒரு சின்ன சேனலை ஆரம்பிச்சிருக்கோம். மேல பயோல தான் லிங்க் இருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க, ஓடிடாதீங்க. நன்றி, வணக்கம்.